ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து பர்சனலாக எனக்குள்ளே இருந்த ஒரு டவுட். அது என்னன்னா, நம்ம நாட்டில் 144 கோடி பேர் இருக்கும். இந்த 144 கோடி பேரும் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நிறைய ஏழை மக்களுக்கு 3 வேளை சாப்பாடும் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேர் 2 வேளை மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் 1 வேளை மட்டும் சாப்பிடுவாங்க, இன்னொரு சில பேர் 3 வேளையும் சாப்பிடாம டீ மட்டும் பண்ணு மட்டும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல நம்ம கவர்மெண்ட் ஏன் நிறைய பணத்தை அச்சடிச்சு இந்தியாவில் உள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, மிடில் கிளாஸ் மக்கள் லைஃப் லாங் ஓடிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏன் நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேங்க. வெல், ஏன் அவங்க அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா, ஒரு கற்பனை கதை மூலமா இதை நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கற்பனை கதை. நம்ம தமிழ்நாட்டில் 100 விவசாயிங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 மூட்டை நெல் தேவைன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிங்க ஒரு மாசத்துக்கு 1000 மூட்டை நெல் உற்பத்தி செய்யறாங்க. ஒரு மூட்டை நெல்லுடைய விலை 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாசம் நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு விவசாயினுடைய அக்கௌண்ட்லயுமே 20 லட்சம் ரூபாய் பணம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. அதுக்கு அடுத்த மாசம் அவங்க சேத்துல இறங்கி வயல்ல காலை வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நெல்லை உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அந்த 20 லட்சம் ரூபாயை வச்சு சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும் தான் நினைப்பாங்களே தவிர கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நாட்டில் உற்பத்தி குறைஞ்சு போயிடும். இதனால பொருட்களுடைய விலை அதிகமாகும். எப்படி அதிகமாகும்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் பணம் போட்டாங்க. 20 லட்ச ரூபாய் பணம் போட்டாங்க. இந்த மாசம் ஒரு மாசம் 20 லட்ச ரூபாய் எல்லா விவசாயிகளுக்கும் பணம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா உற்பத்தியுமே குறைஞ்சு போயிடும். நெல்லுடைய உற்பத்தி குறைஞ்சு போயிடும், காய்கறி பழங்களுடைய உற்பத்தி குறைஞ்சு போயிடும், வெங்காய நெல்லுடைய உற்பத்தி குறைஞ்சு போயிடும், எல்லா பொருட்களுடைய உற்பத்தியுமே குறைஞ்சு போயிடும். அப்படி குறைஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்துல, ஒரு உதாரணத்துக்கு அந்த மாசத்துல நம்ம இந்தியா முழுக்க ஒரு 50,000 ஒரு 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 ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு இந்தியாவில் 50,000 மூட்டை நெல் உற்பத்தி செய்யறாங்க. 1 லட்சம் கிலோ தக்காளி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசம் உற்பத்தி. எந்த மாசத்துல 20 லட்சம் ரூபாய் பணம் போட்டாங்களோ அதுக்கு அடுத்த மாசத்துல இது எல்லாத்தோடைய உற்பத்தியுமே குறைஞ்சு போயிடும். 50,000 மூட்டை நெல் உற்பத்தி செஞ்ச இந்த இந்தியா அந்த பணம் போட்டதுக்கு அப்புறம் வெறும் 1000 மூட்டை மட்டும்தான் உற்பத்தி செய்வாங்க. வெங்காயம் தக்காளி 1 லட்சம் கிலோ உற்பத்தி செஞ்சாங்கன்னா பணம் போட்டு அதுக்கு அடுத்த மாசம் வெறும் 1000 கிலோ 2000 கிலோ மட்டும் தாங்க உற்பத்தி செய்வாங்க. இதனால என்ன ஆகும்னா, விவசாயம் யாருமே வேலை செய்யாம படுத்துக்கிட்டாங்கன்னா இதனால என்ன ஆகும்னா, பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறும். எப்படி ஏறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 மூட்டை நெல் மட்டும் உற்பத்தி செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவில் 9,000 மூட்டை நெல் தேவை. இப்போ பணம் வச்சிருக்க பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஏழைங்களால கண்டிப்பா வாங்க முடியாது, ஏன்னா விலை ரொம்ப உயர்ந்திருக்கும். நடுத்தர மக்களாலையும் வாங்க முடியாது. இப்போ பணக்கார மக்கள்லாம் வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூட்டை நெல் போன மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ மொத்தமே 1000 மூட்டை அரிசி தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு அதுல 100 மூட்டை நெல் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஏலத்துல பேசுவாங்க. ஒருத்தர் ஒரு மூட்டை நெல் எனக்கு கொடுங்க, 2000 ரூபாய் நான் தரேன் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் 3000 ரூபாய் அப்படிம்பாங்க, இன்னொருத்தர் 4000 ரூபாய் அப்படிம்பாங்க, இன்னொருத்தர் 5000 ரூபாய். வெறும் 1 லட்சம் 2 லட்சத்தை கூட கிராஸ் பண்ணி போயிடும். ஏன்னா அந்த மாசம் ஃபுல்லா அவங்க சாப்பிடணும் இல்லைங்க. அந்த மாசம் ஃபுல்லா அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க. அந்த மாசம் ஃபுல்லா அவங்க சாப்பிடணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு நெல் ரொம்ப 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 கட்டாயமா தேவை. அதனால 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட வாங்குவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அடிப்படையா எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாகும். வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லைங்க, மளிகை பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களுடைய உற்பத்தி குறைஞ்சிருச்சுன்னா விலையும் அதிகமாகும். இதனாலதான் நம்மளுடைய கவர்மெண்ட் பணத்தை அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு வெளியே மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இந்த இடத்துல தேவை அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல பொருள்களுடைய விலை அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல தேவை ரொம்ப குறைவா இருக்கோ அந்த இடத்துல பொருள்களுடைய விலையும் ரொம்ப குறைவா இருக்கும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு விவசாயத்துறையை சொன்னாங்க. இதே மாதிரி தான் எல்லா துறையிலுமே இப்படிதான், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்படிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.